ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெக் எக்ஸ்ப்ளோ சேனலுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாட்டாவோட 12x10 வண்டிங்க. இந்த வண்டி மாடு இதெல்லாம் பார்த்து சொல்கிறேங்க. இது டிரைவரை நான் கேட்கணும். இங்கே பாருங்க, வெல் மெயின்டைன் வண்டிங்க. செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்கிறது, டாட்டாவோட ரிலையபிலிட்டி பாருங்கள். இதை எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 1995-96 மாடலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே என்ன சொல்கிறது, அப்போ வந்து BS2 இதெல்லாம் ஆனால் காலி சொன்னாங்க. BS2ங்க, சிம்பிளாக இருக்குங்க இந்த வண்டிலாம். ரொம்ப பழசு இதுதான். இது பாருங்களா, இல்லைங்க, கேபின்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்து இந்த வண்டி வந்து நான் ரொம்ப இந்த மாதிரி வண்டியில் பார்த்ததில்ல அதிகம். ஏங்க இது 1989 மாடலுங்க. டாட்டா 12x10 இங்கே பாருங்க. அப்பா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இருக்குது, ஸ்பீடு சிம்பிளாக இருக்குது பாருங்க, அழகா. அவ்வளோதான், முடிஞ்சது. ஏர் ப்ரெஷருக்கு 2 அதாவது 2 இருக்குது. ஏர் ப்ரெஷருக்கானது, ஆயில் ப்ரெஷருக்கானது, பேட்ரி, டெம்பரேச்சரு, அவ்வளோதான். அப்புறம் ஃபியூலோட கேஜ். சுவிட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேபின் சுவிட்ச் தான், லைட்டு தான். அப்புறம் இது ஸ்டார்ட்டு, இது சாவி பாருங்கள். அப்பெல்லாம் பாருங்கள், அப்பெல்லாம் பழைய வண்டியில் தான் இங்கே தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஹார்லாம் வச்சுருப்போங்க. இப்போயும் லாரியில் இருக்குது. லாரியிலேருந்து போய் பட்டன்லாம் மாறிடுச்சு. அதாவது 2013-14 வரைக்குமே பார்த்துருக்கேன், இங்கே வச்சுருப்பாங்க. திருச்செங்கோடு சங்கீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த காம்பினேஷன் சுவிட்ச்லேயே வந்துட்டு ஹார்ன் வரும். இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஹார்ன் வச்சுக்குவாங்க. இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுண்டு அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ன் அடிச்சுக்குவாங்க. அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்ச் எல்லாம் பழசாயிடுச்சு. கேபின் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சின்ன, அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இங்கே கீர் ராடு. இது வந்து நியூமேட்டிக் பிரேக் தான், ஹைட்ராலிக் பிரேக் கிடையாது. பாருங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் டாட்டா தான், அந்த ரிலையபிலிட்டி தாங்க டாட்டாவில். 1989 2026 ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரிலையபிலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்ட்டு இல்லை, 1989 தான். இது வந்து டேங்க் லாரி போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் கூட பொல்யூஷன் வரலைங்க இந்த வண்டியில். அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அதாவது இப்போ பக்கம் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைலன்ஸ் வந்துருச்சுங்க. இந்த பக்கம் வண்டியில் SCR பாட்டு, DPF பாட்டு இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கேட்லிக் கன்வெர்ட்டர் இருக்கும். டீசல் டேங்கு, தனி டேங்கு. எத்தனை கெப்பாசிட்டி இருக்கும் டீசல் டேங்கு? 120 லிட்டர் இருக்குமா? 120 லிட்டர் இருக்குமா? அவ்வளோதாங்க. பாருங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வண்டி வந்து வாட்டர் பாருங்க, ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க.